புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பொருளாதார நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்க உறுதி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் அவர்களை நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்துள்ளார். இலங்கைக்கு அண்மையில் நிதி நெருக்கடியிலிருந்து மீள வழிகாட்டிய சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அண்மையில் விதித்த வரிகளை பற்றி குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் 25% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் அவ்வாறு வரி அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய நெருக்கடிகள் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இந்த சவால்களை செயற்திறன் மிக்க வகையில் முகாமைத்துவம் செய்வதற்கும் அவற்றின் தாக்கத்தை குறைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு உறுதியளித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் வர்த்தக உறவு, குறிப்பாக இலங்கையில் 23% ஏற்றுமதிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளுக்கு அனுமதி வழங்கும் GSP+ வரிச்சலுகை பற்றியும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டன. முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை வலியுறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பது பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உதவும் என்றும் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சி மக்களை மையமாக கொண்டது என்றும் மக்களின் அபிலாசைகளுக்கு ஏற்ப நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றும் ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தினார். இலங்கையில் தனக்கு கிடைத்த அமோக வரவேற்புக்கு திருமதி கோபிநாத் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்ததுடன் பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்கள் இரண்டிலும் அரசாங்கத்துக்கு கிடைத்த வலுவான மக்கள் ஆதரவு அத்தியாவசிய மறுசீரமைப்புகளை செயல்படுத்த அரசாங்கத்துக்கு பலமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடுமையான நெருக்கடியிலிருந்து நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் அடைந்த பொருளாதார வளர்ச்சியையும் மிக அதிக பணவீக்க விகிதத்திலிருந்து பணவீக்க விகிதம் குறைந்ததையும் குறிப்பிட்ட அவர் கடந்த 2 ஆண்டுகளில் இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் பாராட்டினார். அதேபோன்று அரசு நிர்வாக மறுசீரமைப்புகளில் அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டிய அவர் இந்த முயற்சிகளை நிலைநிறுத்தி விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இலங்கையின் மறுசீரமைப்பு மற்றும் மீட்சி செயற்பாட்டில் சர்வதேச நாணய நிதியம் உறுதியான பங்காளியாக இருக்கும் என்றும் திருமதி கோபிநாத் உறுதியளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் எம்பிக்களின் ஓய்வூதியங்களை ரத்து செய்ய அமைச்சரவை அனுமதி. 1986 ஆண்டின் 4ஆம் இலக்க ஜனாதிபதி உரித்துக்கள் சட்டம் மற்றும் 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். சமகால அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு முன்வைத்துள்ள வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள விசேட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 வருடங்களுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியங்களை ரத்து செய்வதற்கும் மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர். இவற்றை ரத்து செய்யும் வகையில் 1986 ஆண்டின் 4ஆம் இலக்க ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்டம் மற்றும் 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்காக 2 சட்ட மூலங்களையும் தயாரிப்பதற்கு சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026 ஆண்டிலிருந்து தரம் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டம் அறிமுகம். 2026 ஆண்டிலிருந்து தரம் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
மேலும் 2028ஆம் ஆண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கும் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அதன்படி 2029ஆம் ஆண்டுக்கான காப்போத்த சாதாரணதர பரீட்சைகள் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெறும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 223 பேரின் பெயர்களை கட்சிகள் வழங்கவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட 8,795 மொத்த உறுப்பினர்களில் மேலும் 223 பேரின் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது ஆணைக்குழு தலைவர் RMAL ரட்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட சில உறுப்பினர்களின் பெயர்களை இன்னமும் அந்தந்த கட்சி மற்றும் சுயாதீன குழுக்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடரூந்து கட்டுப்பாட்டாளர்கள் 48 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானம். தொடரூந்து கட்டுப்பாட்டாளர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் 48 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். நீண்ட காலமாக தீர்க்கப்படாத நிர்வாக பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தொடரூந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளாவன: மாவட்ட போக்குவரத்து பரிசோதகர் போக்குவரத்து வர்த்தக பதவிக்கான ஆட்சேர்ப்பில் தாமதம், கட்டுப்பாட்டாளர்களின் பதவி உயர்வில் தாமதம், விசேட தரநிலையை உடைய கட்டுப்பாட்டாளர்களின் வேதன பிரச்சினை தீர்க்கப்படாமை, திணைக்கள பரிசோதனைகளை நடத்துவதில் உள்ள தாமதம், செயல்திறன் நிவாரணங்களை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம், அலுவலக சேவைகளுக்காக ஊழியர்களை இணைக்காமை, நலன்புரி நடவடிக்கைகள் தொடர்பான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமை, இலங்கை தொழில்நுட்ப சேவைக்காக மீள வழங்கப்பட்டுள்ள பதவி உயர்வு ஒழுங்குமுறையை மீண்டும் கட்டுப்பாட்டாளர்கள் பதவிக்காக செயற்படுத்துவதற்கு அனுமதி கோருதல், இலங்கை நிர்வாக சேவைக்கு விண்ணப்பிக்க மற்றுமொரு வாய்ப்பு வழங்கப்படல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தொடரூந்து கட்டுப்பாட்டாளர்கள் இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இல்லை, நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் 2.5 மாதங்களுக்கு போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஏற்படும் மாற்றங்களை அடுத்த 6 மாதங்களில் அவதானிக்கலாம். சுனில் வட்டகல நம்பிக்கை. கொழும்பில் ஏற்படும் மாற்றத்தை எதிர்வரும் 6 மாதங்களுக்கு பின்னர் அவதானிக்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பு மாநகர சபையின் வருமானம் கடந்த காலங்களில் கொழும்பு மக்களுக்கு முழுமையாக செலவிடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையின் அனைத்து வருமானமும் எதிர்காலத்தில் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு யாழில் 60 பேர் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்வதாக நீதியமைச்சர் உறுதி. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் சுமார் 60 பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் செய்யப்பட்டமை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். இந்த நிலையில் ஸ்ரீதரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் என உறுதியளித்தார். அத்துடன் வடக்கில் உள்ள பல மனித புதைகுழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் விசாரணைகளின்றி நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்தார். மண்டைதீவில் உள்ளதாக கூறப்படும் மனித புதைகுழிகள் தொடர்பான தகவல் அடிப்படையற்றவை. எனினும் திருக்கேதீஸ்வரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் கார்பன் டேயிங் டெஸ்ட் எனப்படும் கதிரியக்க கரிம
காலக்கணிப்புக்காக அமெரிக்காவின் புளோரிடாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். பௌத்த மத பிக்குணிகள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வரலாற்று தீர்ப்பு. பௌத்த மத பிக்குணிகள் தொடர்பில் இலங்கையின் உயர் நீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு நேற்று உயர்நீதிமன்றத்தின் பெரும்பான்மை முடிவின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு பௌத்த பிக்குணிக்கு சில்மாதா என்பதற்கு பதிலாக ஒரு பிக்குணி என்ற அந்தஸ்தை உயர்நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. அத்துடன் அவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்குமாறும் உயர்நீதிமன்றம் ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக தம்புள்ளையில் உள்ள விகாரையின் தலைமை பிக்குவின் சரிபார்ப்பை பெறாமல் ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் பிக்குணி என்ற பெயரை தேசிய அடையாள அட்டையில் சேர்க்க மறுத்தமைக்கு எதிராக பிக்குணி ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையிலேயே உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை திடீர் விமான விபத்துக்களை புலனாய்வு செய்யும் பணியகம் ஒன்றை ஸ்தாபிக்க அனுமதி. இலங்கை திடீர் விமான விபத்துக்களை புலனாய்வு செய்யும் பணியகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். 2002ஆம் ஆண்டின் 34ஆம் இலக்க இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் இலங்கை வான்பரப்புக்குள் இடம்பெறுகின்ற விமான விபத்துக்கள் மற்றும் சம்பவங்களை புலனாய்வு செய்யும் பொறுப்பு அதிகார சபைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் 2010ஆம் ஆண்டில் இடம்பெற்ற சர்வதேச விமான சேவைகள் அமைப்பின் சரியான தொழிற்பாட்டு கண்காணிப்பு கணக்காய்வின் போது விமானங்களின் திடீர் விபத்துக்கள் மற்றும் சம்பவங்கள் தொடர்பான புலனாய்வு செய்வதற்கான சுயாதீன செயன்முறையொன்று இல்லாமை பற்றிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதற்கமைய சுயாதீன நிறுவனமாக இலங்கை திடீர் விமான விபத்துக்களை புலனாய்வு செய்யும் பணியகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு 2010 காணி மீட்புகள் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பிரதி பொது முகாமையாளர் கைது. இலங்கை காணி மீட்புகள் மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பிரதி முகாமையாளர் இன்று கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். வேர்ஸ் கங்கை திட்டத்தின் போது 27.6 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட அழகு நிலைய ஊழியர் ஒருவர் கைது. மொரட்டுமுள்ள வில்லோரவத்தை பகுதியில் உள்ள ஒரு அழகு நிலையத்துக்குள் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட அழகு நிலைய ஊழியர் ஒருவர் மொரட்டுமுள்ள காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய ஐஸ் போதைப் பொருட்களுடன் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் வில்லோராவத்தை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. அவரது கணவரும் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தற்போது சிறையில் இருப்பதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக துப்பாக்கியை பயன்படுத்திய நபருக்கு 10,000 ரூபாய் அபராதம். சட்டவிரோதமாக துப்பாக்கியை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நபர் ஒருவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பதுளை நீதிவான் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த நபர் வனவிலங்குகளை வேட்டையாட உரிமம் இல்லாமல் ஆயுதத்தை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த நபர் கந்தகட்டிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது குறித்த நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.